मुमताज शाहजहां बिल ताजमहल इन मेमोरी உடம்ப நல்லா பாத்துக்க. मुमताज நீ காலை பாத்துக்க. உனக்கு கால் கட்டு போட வேண்டிய வயசுல நான் கால் கட்டு போட்டு உட்கார்ந்திருக்கேன். பாம்பே போனதும் டெய்லி அம்மாக்கு ஃபோன் பண்ணேன்னு. சரிம்மா. குட்டீஸ் பை. பை. சார் நான் காரை பார்க் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் ரேட் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாம்பே தனியாவே போய்க்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, திரும்பி பார்க்காம. ஆட்டோ பஸ்ல போலாமா? போலாம் சார். பூத்தது பூத்தது மனசு பூத்தது எதற்காக திங்குதானா தீனா திங்குதானா தீனா. உன்னால ஒரு சின்ன உதவி ஆகுது செய்வியா? ட்ரை பண்றேன், விஷயத்த சொல்லுங்க. ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்கணும். யார சேர்க்கணும்? என் மச்சான் பார்சாரதிய. யார்கிட்ட சேர்க்கணும்? இங்கதான் டிரைவரா சேர்க்கணும். இந்த பரமா என் மச்சானை பத்தி நானே சொல்லக்கூடாது. அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். அவன் டிரைவர் தானே, டிக்கில உட்காந்து வண்டி ஓட்டினா கூட ஓட்டுவான். அவ்வளவு அடக்கம். அண்ணா முதல்ல கார் வாங்கியிருக்கார். என் மச்சான் ஓட்டக்கூடாதா? அந்த அளவுக்கு உழைக்கல என்ன அண்ணாவுக்கு? யாரோ ஒரு தடியனை போய் டிரைவரா சேர்த்திருக்காரு. இந்த பாருமா, அந்த தடியனை தூக்கணும், என் மச்சானை சேர்க்கணும். நீ சொன்னா உங்க அப்பா கேட்பாரு. சிபாரிசு பண்ண அது முடியாது. நீ மச்சானை விடு, என் மேல உனக்கு பாசம் இல்லையா? பாசம் இருக்கு, ஆனா அது மட்டும் முடியாது. அதான் ஏங்கறேன். அந்த டிரைவரை சிபாரிசு பண்ணதே நான் தான். ஹலோ ராமன் சார். நான் பாண்டி. நான் என்ன சடுகுடுன்னு சொன்னேன்? புது டிரைவர். டிரைவர் சொன்ன அப்படிப்பட்ட ஒன்று ஆட்டோ வேண்டாம். சரி, என் மச்சான் கொடுத்து வச்சு அவ்வளவுதான். எங்க சார் வெத்தல துப்பவா? என்னப்பா? இல்ல எச்சில் துப்பான்னு கேட்டேன். ஆமா துப்புங்க. எங்க? பேசின்ல. தேங்க்யூ. ஓகே. ஓ மென்ஷன். வெல்கம். திருடா, நீ எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? உங்க வீட்டுக்குள்ள நான் நாளைக்கு போறேன் பார். அதெல்லாம் இருக்கட்டும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க இருந்துன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? எங்க வீட்டுல இருந்தானே சமாளிக்கிற மாதிரி புதுசா ஒரு கோர்ஸ்ல சேர்றோனே. என்னச்சா சேர்ந்தாச்சா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. கல்யாணம் பண்ணிட்டியா? கால்ல விடுற? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டே. அட கம்ப்யூட்டர்னா டிவி புட்டி மாதிரி இருக்கும், படம் எழுத்தெல்லாம் வரும் அதானே? நான் பார்க்காத கம்ப்யூட்டரா? வரும்போது மறக்காம அழகா பச்சி. நான் காலேஜ் கிளம்புறேன்ப்பா. நானே உன்னை டிராப் பண்றேமா? இல்லப்பா, காலேஜுக்கு நேரம் ஆகுது. நான் காலேஜுக்கு தானே போறேன். கல்யாணம் ஆகி பூந்து விட்டு போற மாதிரி பறக்குறியே. ஒன்னும் லேட் ஆயிடாது, நான் உன்னை விட்டே போறேன். எடுத்துப்பா. நீங்க யாரு? உங்க பாட்டிக்கு கால் ஒடிஞ்சிருக்குல்ல? ஆமா. அவங்கள பாத்துக்க புதுசா வந்திருக்கிற நர்ஸ். உங்க பேர் என்ன? கல்யாணி. உங்களுக்கு நர்ஸ் வேஷம் நல்லா இருக்கு. பயந்துட்டீங்களா? உங்க Dress நல்லா இருக்குன்றத வேஷம் சொல்றா. ஆமா, நீங்க ஊசி போடுவீங்களா? மாட்டேன். ஏன்? ஏன்னா ஊசி போட தெரியாது. ஏய் வெளிய போ. யார் நீ? கல்யாணி, டாக்டர் பாலா திரிபுர சுந்தரியில அவங்க அனுப்புனாங்க. அதுக்காக ஷூ காலோட வீட்டுக்குள்ள வருவியா? இது என்ன ஹாஸ்பிட்டலா? இது கூட தெரியல. என்ன நர்ஸ் நீ? ஆரம்பமே சரியில்லையே. டேய், யாராவது புதுசா வந்தா ஈனி இழிச்சிட்டு நிப்பீங்களா? போய் படிங்க, போங்க போங்க. கால்ல ஃப்ராக்சர் நாங்க. நொண்டாம நல்லா நடக்கிறீங்க. உங்களை தான் பாத்துக்கணுமா? ஷோ, ரொம்ப பேசுற. நிர்மலான்னு என் சம்பந்தி அம்மா, அவங்க தான் பேஷண்ட். அவங்களுக்கு நர்ஸ் வரதே பிடிக்கல. இதுல நீ ரொம்ப வேற பேசுற. உனக்கு வேலை கிடைச்ச மாதிரிதான். நேரா போய் ரைட்ல திரும்பு. ஓ, என்னத்த மேல தேடுற? யாரு? குட் மார்னிங் மேடம். நான் கல்யாணி, உங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி அனுப்புனாங்க. இவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்க கால் போய் உடைஞ்சிருச்சே. அப்போ பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னா காலை உடைச்சுக்கலாமா? என்ன ஐஸ் வைக்கிறியா? இத பாரு,
ஏதோ என் பையனும் டாக்டரும் சொன்னாங்கன்னு தான் போனா போதும்னு உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். எப்போ ஒரு நர்ஸ் கூட இருந்தா எனக்கே ஒரு நோயாளி மாதிரி ஃபீலிங் வந்துடும். என்ன தொந்தரவு பண்ணாம முதல்ல வெளியே போ. போ, அங்க போய் ஒரு சேரை போட்டு உட்காரு. வேளா வேலைக்கு உனக்கு சாப்பாடு வரும், மாசம் பிறந்தா உனக்கு சம்பளம் வரும். போ. என்ன காதுல விழலையா? போமா. டாக்டர் சொன்னாங்களா, சொன்ன உடனே வந்துட்டாங்க. இந்த பேக்கை யார் எடுத்துட்டு போவா? ஃபர்ஸ்ட் டைமா வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு கொடுக்கலான்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். கொடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா? ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது. எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். எறும்பு புத்துக்குள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை. ஐயோ, அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட கூடாதே, தெரியாம கொடுத்துட்டேனே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.